வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். 2 கிலோ 5 கிலோ கேஸ் சிலிண்டர்களை இன்று அறிமுகம் செய்து வைக்கிறார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி. திட்டத்தை பெற இருப்பிடச் சான்று முன்பணம் தேவையில்லை என அறிவிப்பு. சென்னையில் 90% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு. எஞ்சியுள்ள 10% பணிகளை விரைந்து மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி மேயர் பிரியா தகவல். அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நீடிப்பார். முதலமைச்சராகவும் பதவியேற்பார் எனவும் அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் நம்பிக்கை. ராஜராஜ சோழன் காலத்தில் இந்து மதம் என்ற பெயர் கிடையாது, அது ஆங்கிலேயர் வைத்த பெயர் என்று நடிகர் கமல் கருத்து. ராஜராஜ சோழனின் வரலாற்றை தான் தயாரிக்க வெற்றிமாறன் இயக்குவார் என சீமான் அறிவிப்பு. காஷ்மீர் மாநிலம் குறித்து பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டம். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கோலாகலம். பல்வேறு வேடங்கள் அணிந்து கோவிலில் குவிந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் நேர்த்திக்கடன். ரஷ்யா மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய பொருளாதார தடைகளை ஆதரிக்க ஹங்கேரி அரசு மறுப்பு. உலக பொருளாதாரத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என கருத்து. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் ஒருநாள் தொடர் லக்னோவில் இன்று பிற்பகல் பல பரீட்சை. இனி விரிவான செய்திகள். 2 கிலோ மற்றும் 5 கிலோ கேஸ் சிலிண்டர்களை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி இன்று அறிமுகப்படுத்த உள்ளார். இடம்பெயரும் தொழிலாளர்கள், நடைபாதை வியாபாரிகள், சிறு வணிகர்கள் உள்ளிட்டோருக்கு பயனளிக்கும் வகையில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் 2 கிலோ மற்றும் 5 கிலோ கேஸ் சிலிண்டர்கள் விற்பனைக்கு வருகின்றன. 2 கிலோ கேஸ் சிலிண்டருக்கு முன்னா எனவும் 5 கிலோ கேஸ் சிலிண்டருக்கு சோட்டு எனவும் பெயரிடப்பட்டுள்ள நிலையில் இந்த கேஸ் சிலிண்டர்களை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி இன்று அறிமுகப்படுத்த உள்ளார். முதற்கட்டமாக திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் 5 சுயசேவை பிரிவுகள் மூலம் இந்த கேஸ் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட உள்ளன. இந்த இலகு ரக கேஸ் சிலிண்டர்களை பெற இருப்பிடச் சான்று, முன்பணம் ஆகியவை தேவையில்லை என்பதும், ஏதாவது ஒரு அடையாள அட்டையை சமர்ப்பித்தால் போதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டம் மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ஜே. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சின்னஞ்சிறுது அப்படின்னு 2 கேஜியும் 5 கேஜி தனியாக டிபாசிட் இல்லைன்னா முதல் சிலிண்டர் வாங்குறதுக்கு ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கேஷ் அண்ட் கேரி, நம்ம வேறு எந்த ஐடென்டி கார்டு வேணால், இந்த மாதிரி ட்ரக் டிரைவராக இருக்கலாம், இல்லையா நம்ம பேமெண்ட் வெல்லராக இருக்கலாம், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், குறிப்பாக தள்ளுவண்டிக்காரங்க, அதே மாதிரி நம்மளோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி டக்குன்னு எங்கேயாவது பணி செய்யும்போது அவங்க எல்லாருமே இதாக இருக்கும். முதல் கட்டமாக 12 இடங்களில் சென்னையில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. படிப்படியாக அனைத்து மாவட்டங்கள்லையும் இது இருக்கும். மோஸ்ட்லி ஐ திங்க் ஆனரபிள் மினிஸ்டர் 4 மணிக்கு இதை தொடங்க இருக்கிறார்கள். இங்கே நம்ம தேனாம்பேட்டை TUCS டெல்டா மாவட்டங்களில் மழையினால் 1,00,000 ஏக்கர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது தவறானது என வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் விளக்கமளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் துறையின் முதற்கட்ட கணக்கெடுப்பில் 17,775 ஏக்கர் நீரில் மூழ்கியுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நடப்பு ஆண்டில் தற்போது வரை 902 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 3.35 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் 5.37 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி நடைபெற்று 1974ற்கு பிறகு சாதனை படைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் 90% முடிவடைந்துள்ளதாகவும், மீதமுள்ள 10% பணிகளை விரைந்து மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை திருவிக நகர் மண்டல அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் 4,070 கோடி ரூபாயில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். 1,033 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த வருடம் எந்தெந்த பகுதிகளில் வெள்ளம் பாதிக்கப்பட்டது என்று ஆய்வு மேற்கொண்டு அந்தந்த பகுதிகளில் முக்கியமான பகுதியாக கருதி அந்தந்த பகுதிகளில் சிங்கார சென்னை பேக்கேஜில் நாங்கள் மழைநீர் பணிகளை 90% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பணிகளில் இன்னும் ஒரு 10% டிஸ்போசல் அண்ட் கனெக்டிவிட்டி ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண சட்டமன்ற தொகுதி வாரியாக வாட்ஸ்அப் குழு அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார்.
சட்டமன்ற வாரியாக வாட்ஸ்அப் குரூப்பிலே இந்த முக்கிய அதிகாரிகளை இணைப்பது, குறைகள் எதுவாக இருந்தாலும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் அதில் பகிர்ந்து கொள்வது, அப்படி குறைகள் சொல்லியதற்கு என்ன நிவாரணம் மேற்கொண்டது என்ற பதிலையும் அளிப்பது என்று மேயரும் அந்த குரூப்பிலே இணைகின்றார். நாங்களும் அந்த குரூப்பிலே இணைகின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த குரூப்பிலே இணைகின்றார்கள். மக்களுடைய கோரிக்கைகள் குறைகள் எது வந்தாலும் உடனடியாக களைவதற்கு இது ஒரு சிறப்பான வழியாக இருக்கும் என்று இன்றைக்கு அந்த குரூப்பை தொடங்க சொல்லியிருக்கின்றோம். சென்னையில் தொடர்ந்து 2வது நாளாக பல்வேறு இடங்களில் சாரல் மழை பெய்து வருகிறது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதேபோல் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் திடீரென இடியுடன் மழை பெய்தது. காஞ்சிபுரம், செவிலிமேடு, ஓரிக்கை, நத்தப்பேட்டை, வையாவூர், ஏனாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் திடீரென இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதற்கிடையே தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் வந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் தெரிவித்துள்ளார். மிக விரைவிலே நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்ற அந்த சமயத்தில் சட்டமன்ற தேர்தலும் வரும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே மட்டுமல்ல, எல்லாம் அல்ல இறைவன் துவா மூலம் நாங்கள் கேட்கிறோம். சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் இணைந்து வந்தால் சட்டமன்ற தேர்தலிலே பெருவாரியான வாக்குகளை பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதல்வராக மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் வருவார் என்ற நல்ல நம்பிக்கையில் இறைவனிடம் கையேந்துங்கள். அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை என்று சொன்னது போல இறைவனிடம் கையேந்த வந்திருக்கிறோம். நிச்சயமாக அவர் பொதுச் செயலாளராகவும் நிரந்தரமாக இருப்பார். தமிழகத்துடைய முதல்வராகவும் விரைவில் வருவார் என்ற நம்பிக்கையில இந்த சிறப்பு பிரார்த்தனையை செய்திருக்கிறோம். திமுகவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திமுகவின் அமைப்பு ரீதியாக 71 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதில் 7 பேர் புதிதாகவும், ஏற்கனவே இருந்த 64 பேர் மீண்டும் மாவட்ட செயலாளர்களாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் புதிதாக நியமிக்கப்பட்ட கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி உள்ளிட்ட 18 மாவட்ட செயலாளர்கள் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ராஜராஜ சோழனின் வரலாற்றை தான் தயாரிக்க வெற்றிமாறன் இயக்குவார் என சீமான் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், அருள்மொழிச் சோழன் மற்றும் பிரபாகரனின் வரலாற்றை கலை வடிவமாக தயாரிப்பேன் என குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரின் கூற்றுப்படி எங்கள் வரலாற்றை நாங்களே எழுதும் நாள் வரும் எனவும், அன்றைய தினம் நாங்கள் யார் என்பது உலகத்திற்கு தெரிய வரும் எனவும் பதிவிட்டுள்ளார். ராஜராஜ சோழன் தொடர்பான இயக்குநர் வெற்றிமாறனின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ள மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன், இந்து மதம் என்ற பெயர் ராஜராஜ சோழன் காலத்தில் கிடையாது என கூறியுள்ளார். இந்து மதங்கிற பெயர் ராஜராஜ சோழன் காலத்தில் கிடையாதுங்க. அப்படி வைணவம்னு இருந்தது, சைவம்னு இருந்தது, சமணம்னு இருந்ததே தவிர அது வெள்ளக்காரங்க நமக்கு வச்ச பேர். என்ன சொல்றதுன்னு தெரியாம தூட்டுக்குடின்னு சொன்ன மாதிரி தான். இந்து மதம்ன்றது எல்லாரும் தமிழர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். உங்களோட கருத்து? அதைத்தான் நானும் சொல்லியிருக்கேன். எல்லாரும் எங்களுக்கு மதங்கள் வெவ்வேறு இருந்தது. அதையெல்லாம் 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரங்கிறவர் ஷண்மத ஸ்தாபனம்னு பண்றாரு. இதெல்லாம் சரித்திரம். காஷ்மீர் மாநிலம் குறித்து பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயங்கரவாதத்தை ஒழித்து நாட்டின் அமைதியான இடமாக ஜம்மு காஷ்மீரை மாற்றுவோம் என்றார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எத்தனை கிராமங்களுக்கு மின்சார இணைப்புகள் உள்ளன என்பதை அறிய விரும்புவதாக தெரிவித்த அவர், கடந்த 3 ஆண்டுகளில் காஷ்மீரில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். பாகிஸ்தானுடன் பேச வேண்டும் என சிலர் கூறுவதாகவும், ஆனால் ஏன் பாகிஸ்தானுடன் பேச வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பினார். காஷ்மீர் விவகாரம் குறித்து பாகிஸ்தானுடன் பேச மாட்டோம் எனவும் அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட இயக்கங்களைச் சேர்ந்த 10 பேரை பயங்கரவாதிகளாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இவர்கள் ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர்-இ தொய்பா மற்றும் இதர தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஹபீபுல்லா மாலிக் என்பவர் லஷ்கர்-இ தொய்பாவுடன் தொடர்புடையவர் எனவும், பசித் அஹ்மத் ரேஷி காஷ்மீரில் பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு திட்டமிட்டு கொடுத்தவர் எனவும் கூறப்பட்டுள்ளது. இம்தியாஸ் அஹ்மத் கான்டு பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவிக்கு ஏற்பாடு செய்தவர் எனவும், ஜாஃபர் இக்பால் காஷ்மீரில் போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் கடத்தல் மற்றும் பயங்கரவாதிகள் ஊடுருவலில் தொடர்புடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற 6 பேரும் பல்வேறு பயங்கரவாத சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் எனவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க ஓபெக் நாடுகள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடுகளின் ஆலோசனைக் கூட்டம் ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தியை தினசரி 20 லட்சம் பேரல்கள் அளவுக்கு குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் சர்வதேச சந்தையில் பெட்ரோல், டீசல் விலை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பெரும் சரிவை சந்தித்துள்ள நிலையில் ஓபெக் நாடுகளின் இந்த முடிவு இந்திய பொருளாதாரத்தின் மீது மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் ரத்து செய்யப்படுவதாக டெல்லி அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகரித்ததன் எதிரொலியாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தற்போது பாதிப்பு எண்ணிக்கை குறைந்துள்ளதால் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படாது என டெல்லி அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் அமைக்கப்பட்டிருந்த 3 கொரோனா பராமரிப்பு மையங்களும் தற்காலிகமாக அகற்றப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் குல்லு நகரில் நடைபெற்ற சர்வதேச தசரா விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இந்த விழாவில் 300 தெய்வ சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. தசரா நிகழ்வில் பல்வேறு இடங்களில் இருந்தும் அதிக அளவிலான பொதுமக்கள் பங்கேற்றனர். அவர்களுடன் பிரதமர் மோடியும் கலந்து கொண்டார். மேற்கு வங்கத்தில் ஆற்றில் துர்கா சிலைகள் கரைக்கப்படும் போது ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். ஜல்பைகுரியில் மால் ஆற்றில் நேற்று துர்கா பூஜை முடித்து சிலை கரைப்பு நிகழ்வு நடந்தது. அப்போது ஆற்றில் திடீரென வெள்ளம் ஏற்பட்டு பலர் அடித்துச் செல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 7 பேருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். துர்கா பூஜை விழாவின் போது நடந்த அசம்பாவிதத்தால் வேதனையடைந்தேன் என அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அடுத்தபடியாக இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடனாக பல்வேறு வேடங்களை அணிந்து அம்மனை வழிபடுகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு தசரா திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் 10ஆம் நாளான நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு தசரா விழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷாசூர சம்ஹாரம் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் கோவில் முன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆக்கிரமிப்பு பகுதிகளை ரஷ்யா இணைத்தது பயனற்றது என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். போர் தொடங்கி 8 மாதங்களை கடந்து நீண்டு வரும் நிலையில் ரஷ்ய படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட யுக்ரைனின் 4 பிராந்தியங்களில் ரஷ்யா பொது வாக்கெடுப்பு நடத்தி அவற்றை தன்னுடன் இணைத்துக் கொண்டது. சர்வதேச சட்டத்திற்கு எதிரான இந்த இணைப்புக்கு ரஷ்ய அதிபர் புதின் நேற்று கையெழுத்திட்டார். இதுபற்றி கருத்து தெரிவித்த யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, எங்கள் நிலத்தை கைப்பற்ற முயற்சிக்கும் எந்த ஒரு ரஷ்ய முடிவும் எந்த ஒப்பந்தங்களும் பயனற்றவை என கூறியுள்ளார். கையெழுத்திடப்பட்ட காகிதத்திற்கு மதிப்பு இல்லை எனவும் அவர் விமர்சித்துள்ளார். ரஷ்யா மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய பொருளாதார தடைகளை ஆதரிக்க ஹங்கேரி அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் இருந்து பொருட்கள் இறக்குமதிக்கு புதிய தடைகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய தடைகளை விதிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 உறுப்பு நாடுகள் ஒருமனதாக அங்கீகரிக்க வேண்டும். இந்நிலையில் ரஷ்ய எரிசக்தி மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய பொருளாதார தடைகளை ஆதரிக்க ஹங்கேரி அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார தடைகள் கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பன் தெரிவித்துள்ளார். இது எரிசக்தி விலையை உயர்த்துவது மட்டுமல்லாமல் ஐரோப்பா மற்றும் உலக பொருளாதாரத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என அவர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி த்ரில் வெற்றி பெற்றது. குயின்ஸ்லாந்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 145 ரன்கள் சேர்த்தது. இதையடுத்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 7 விக்கெட்டுகளை இழந்து 146 ரன்கள் எடுத்து த்ரில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஆஸ்திரேலியா 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது. முதல் போட்டி லக்னோவில் உள்ள அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏக்னா மைதானத்தில் பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்கவுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடர் விரைவில் தொடங்கவுள்ளதால் இந்திய அணியின் முன்னணி வீரர்கள் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை. இளம் வீரர்களை கொண்டுள்ள இந்திய அணிக்கு தொடக்க வீரர் ஷிகர் தவான் தலைமை தாங்குகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2 கிலோ 5 கிலோ கேஸ் சிலிண்டர்களை இன்று அறிமுகம் செய்து வைக்கிறார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி. திட்டத்தை பெற இருப்பிடச் சான்று முன்பணம் தேவையில்லை என அறிவிப்பு.
சென்னையில் 90% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு. எஞ்சியுள்ள 10% பணிகளை விரைந்து மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி மேயர் பிரியா தகவல். அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நீடிப்பார். முதலமைச்சராகவும் பதவியேற்பார் எனவும் அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் நம்பிக்கை. ராஜராஜ சோழன் காலத்தில் இந்து மதம் என்ற பெயர் கிடையாது, அது ஆங்கிலேயர் வைத்த பெயர் என்று நடிகர் கமல் கருத்து. ராஜராஜ சோழனின் வரலாற்றை தான் தயாரிக்க வெற்றிமாறன் இயக்குவார் என சீமான் அறிவிப்பு. காஷ்மீர் மாநிலம் குறித்து பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டம். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கோலாகலம். பல்வேறு வேடங்கள் அணிந்து கோவிலில் குவிந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் நேர்த்திக்கடன். ரஷ்யா மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய பொருளாதார தடைகளை ஆதரிக்க ஹங்கேரி அரசு மறுப்பு. உலக பொருளாதாரத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என கருத்து. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் ஒருநாள் தொடர் லக்னோவில் இன்று பிற்பகல் பல பரீட்சை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.